இன்றைக்கி நம்ம இந்தியா சில்க் ஹவுஸ் துபாயில் இந்த Zaky Basmellah இந்தோனேஷியன் ஹேண்ட்மேட் லுங்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது இது மல்டி கலரு, பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. பக்கத்தில் வாங்களேன், பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுல, ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைனு. 15 டிசைன் கிட்ட நம்மளுக்கு இருக்குது இந்தியா சில்க் ஹவுஸில் வந்துருக்குது. அதுதான் பேச போகிறோம். இப்போ பாருங்களேன், இங்கேருந்தே பார்க்கும்போது இப்படி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸஸை. இங்கே பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப் வருதா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கட் வருதா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கட் வருதா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். பாருங்களேன், இதுலேயே கட்டு வந்தாலுமே இங்கே பாருங்கள், இதோட ஸ்டாம்ப் வேறு, இதோட கலர் வேறு. ஸோ ஒரு ஐட்டமே அவ்வளோ யூனிக்காக இருக்குது நம்மள்ட்ட இந்தியா சில்க் ஹவுஸில். சரியா, இப்படி வச்சு பார்த்தாவே உங்களுக்கு டிசைன்ஸ் தெரிஞ்சிடும். இதில் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் திறந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. 1-2 இது திறப்போம். சரியா, இதை பாருங்கள், இது ஒரு பியூட்டிஃபுல் டிசைன். எதுவுமே தைக்காமல் வரணும், எதுவுமே ஸ்டிச் இல்லை. தெரியுதா டிசைன்? தெரியுதா? இப்போ கிளியராக தெரியுதா? டிசைன் தெரியுதா? நீங்கள் பக்கத்தில் வாங்க. இதுதான் இதோட ஸ்டைலு, இதோட யூனிக்னஸ்ஸு, இதோட பேட்டர்ன்ஸு. ஸோ நம்ம இந்தியா சில்க் ஹவுஸில் எவ்வளோ வெரைட்டி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ வெரைட்டி கொண்டு வருவோம். இது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் டிசைன். சரியா, பாருங்க, தெரியுதா? ஒரு ஜக்கு மாதிரி வருதா? ஆக்சுவலாக ஒரு ஜக்கு மாதிரி ஒரு டிசைன் வரும், அதையும் காமிக்க போகிறோம் உங்கள்கிட்ட. இங்கே வாங்க, ஹார்ட்டுக்கு வாங்க, பக்கத்தில் வாங்க. ஹார்ட் தெரியுதா? இந்த ஹார்ட் டிசைன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, விளங்குதா? ஸோ இது ஒரு டிசைன். கலர் வந்து மல்டி கலர் தான், 3 கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. விச் இஸ் என்ன, இந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, பர்பிள், இந்த ஒரு 4-5 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, மல்டி கலர்ஸ். பட் டிசைன் மாறிக்கிட்டே இருக்கு. இது இதுதான் இந்த ஜக். இங்கே வாங்க, இந்த ஜக் சொன்னோம்ல, இந்த ஜக் டிசைன் நிறைய பேர் விரும்பி கேட்டு போவாங்க, ஜக் வேணும்னு. எப்படி நம்ம சாரிக்கு அத்தனை டிசைன்ஸ், அத்தனை கலர்ஸ், அத்தனை மெட்டல்ஸ் பார்க்குறோமோ அதே அளவுக்கு இன்ட்ரிகஸியும் வேலைக்குது. எல்லாமே ஹேண்ட்மேட். இதை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 12 மந்த் ப்ராசஸ். இதை பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரையிங்லேருந்து, கலரிங்லேருந்து, ஹேண்ட்மேட்லேருந்து ஹோல் ப்ராசஸ் நான் கண்ணால் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். 12 மந்த்ஸும் பார்க்கல, பட் ஒரு ஸ்டேஜையும் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க இது ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ். மழை சீசன் வேறு வரும் இந்தோனேஷியாவில். ஸோ அந்த பீரியடில் பண்ண முடியாது. ஸோ 3 மந்த்ஸ் பிரேக் விட்டுருவாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. வெறும் டிசைனிங் மட்டும் உள்ளுக்குள்ளே பண்ணுவாங்க, ட்ரையிங் பண்ண முடியாது. ஸோ அந்த வெதரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ், வேலை செய்கிறவங்க எல்லாருமே லேடிஸ் தான். ஏன் லேடிஸ் தான்? அவங்களுக்கு தான் இந்த பக்கம் வரும், இந்த அழகாக அந்த கையில் எடுத்து பண்ணுறது டிசைனிங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ மெஜாரிட்டி பண்ணுறது லேடிஸ் தான். இவ்வளோ தள்ளி இருக்குல்ல, தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? எல்லாம் ஓகே. இது ஃபைனலாக ஒன்று பார்ப்போம், பாருங்கள். தெரியுதா? டிசைன் தெரியுதா? ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்டைலில் நம்ம இந்தியா சில்க் ஹவுஸ் இருக்கிறோம். டெஃபினட்டாக அது பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சதோ பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்தையும் காமிச்சிட்டோம்ல? ஸோ எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். டேக் கேர், பை.